சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இப்போது நம்ம துல்ஹஜ்ஜுடைய நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்கக்கூடிய துவா அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புக்குரியதாக இருக்குது. அல்லாஹ்விடத்துல இந்த நாட்களில் நீங்கள் துவா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்டதையும் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் எதிர்பாராத சில விஷயங்களையும் அல்லாஹ் உங்களுக்கு நடத்தி கொடுப்பான். நாங்கள் இந்த நாட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா திக்ரு மஜ்லிஸ் வைப்போம். அப்போ திக்ருகளெல்லாம் ஓதி முடிச்சுட்டு கடைசியாக என்ன பண்ணுவோம்னா ஒரு 10 நிமிஷம் துவா செய்துட்டு போவோம். அது பார்த்திங்கன்னா இந்த 10 நாட்களுமே தொடர்ச்சியாக நடக்கும். அப்படி தான் நேற்று நாங்கள் திக்ரு மஜ்லிஸ் முடிச்சுட்டு கடைசியாக நாங்கள் துவா செய்துட்டு போனோம். அந்த கூட்டு துவாவின் காரணமாகவே நான் 2 நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதனால நாமளும் இன்றைக்கி அந்த ஒரு கூட்டு துவாவை தான் செய்ய போகிறோம். இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா நம்ம எத்தனையோ அமல்களை செய்கிறோம். நம்ம செய்ய வேண்டிய அமல்கள்லேயே துவாவும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அமலாக இருக்குது. இந்த முறைப்படி நீங்கள் அல்லாஹ்விடத்துல துவா செய்தீங்கன்னா இந்த நாட்களில் தினமுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை அல்லாஹ் நடத்தி கொடுத்துட்டே இருப்பான். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஆலிம்கள் சொல்கிறாங்க, நம்மளுடைய துவானா இந்த மாதிரி தான் இருக்கணும். முதல்ல பார்த்திங்கன்னா நமக்கு மட்டும் கேட்காம முஹ்மீனான முஸ்லீமான அனைவருக்காகவும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் மறுமைக்காக கேட்டுட்டு அதுக்கப்புறம் இம்மைக்காக கேட்கணும்னு சொல்லிட்டு சில வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நம்ம துவா செய்யும் போது தான் நம்மளுடைய துவாக்கள் மறுக்காமல் கபுலாக்கப்படும். அந்த முறையில் தான் நம்ம இன்றைக்கி துவா செய்ய போகிறோம். தமிழில் தான் துவா செய்ய போகிறோம். முதல்ல துவாவை எப்படி ஆரம்பிக்கணும்னா, அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது சலவாத் ஓதி குர்ஆனில் இருக்கக்கூடிய 1-2 துவாக்களை ஓதனதுக்கு பிறகு நம்மளுடைய துவாக்களை ஆரம்பிக்கணும். இப்போ நான் அந்த மாதிரி தான் நான் துவா செய்ய போகிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் துவா செய்துவாங்க. அல்லாஹ் உங்களுடைய ஆஜத்துக்களை நிறைவேற்றுவானாக. இப்போ நம்ம துவா ஆரம்பிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹுடைய சாந்தியும் சலாமும் உண்டாவதாக. லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், எங்களை மன்னித்து விடு ரப்பே. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். எங்களுடைய ரப்பே, எங்களுக்கு இம்மேலையும் சிறந்ததைத்தா, மறுமேலையும் சிறந்ததைத்தா, நரக நெருப்பிலிருந்து பாதுகாவல் தா ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து பாவங்களையும் எங்களுக்காக மன்னிப்பாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தையருடைய முஹ்மீனான முஸ்லீமானவர்களுடைய உற்றார் உறவினர்களுடைய அனைவருடைய பாவத்தையும் மன்னித்து அருள் புரிவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநியாயம் இழைத்து கொண்டோம். உன்னை தவிர எங்களுக்கு மீண்டு வரக்கூடிய இடம் வேறு எதுவுமே இல்லை. உன்னிடமே நாங்கள் எங்களுடைய தவறுகளை உணர்ந்து தலை குனிந்து மன்னிப்பை கேட்கிறோம். எங்களுடைய இந்த மன்னிப்பை எங்களுடைய புறத்திலிருந்து எங்களுக்காக ஏற்றுக்கொள்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய தேவைகள் எல்லாம் எங்களுடைய பாவங்களின் காரணமாகவே பல நாட்களாக நிறைவேறாமல் காத்திருக்குது. ஒரு ரஹ்மத்தை கொண்டு, உன் கிருபையை கொண்டு, உன்னுடைய தயாள குணத்தை கொண்டு இந்த மாதத்தில் எங்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னித்து எந்தெந்த காரியங்கள்லாம் தடைப்பட்டு இருக்கிறதோ அதை உன்னுடைய வல்லமையை கொண்டு நடத்தி கொடுப்பாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுக்கு இம்மையிலையும் சிறந்ததையும் மறுமையிலையும் சிறந்ததையுமே எப்போதும் தருவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் இந்த உலகத்திற்காக எந்தெந்த சௌரியத்தை எல்லாம் கேட்குறோமோ அதே சௌரியத்தை எங்களுக்கு மறுமையிலையும் சேர்த்து தருவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் வாழக்கூடிய காலமும் மவுத்தாகக்கூடிய நேரமும் மவுத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நேரமும் அனைத்திலையும் உன்னுடைய பாதுகாப்பை எங்களுக்கு தருவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நற்பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், மறுமை நாளில் கேள்வி கணக்கின் போது எங்களுடைய குற்றங்களை துருவி துருவி எங்களிடம் கேட்டுவிடாதே ரஹ்மானே. எங்களுடைய பாவங்களை உன்னுடைய குணத்தை கொண்டு அனைத்தையுமே மறைத்து விடுவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், பாவங்கள் அற்றவர்களாக எங்களை எழுப்புவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிந்துரையை எங்களுக்கு உரிதாக்கி வைப்பாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுக்கு சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய சக்தியை தருவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், மீஜான் தராசில் நன்மையில் கனமானதை தருவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த துல்ஹஜ் மாதம் நன்மையில் சிறந்த மாதமாக இருக்கிறது. இன்னும் இந்த முதல் 10 நாட்கள் நன்மைகள் அதிகமாக நீ விரும்பக்கூடிய நாட்களில் நாங்கள் இருக்கிறோம் ரஹ்மானே. இந்த நாட்களில் அதிக நல்லமல்களை செய்தவர்களாக எங்களுடைய கணக்குகளில் எழுதுவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் எந்தெந்த நேரம் எந்தெந்த அமல்களை விட்டிருந்தாலும் நப்சுடைய பேச்சை கேட்டும் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தினாலும் எங்கள் மேலே கோபப்படாமல் எங்களை மன்னித்தருள்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், இன்னும் யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு உன்னுடைய புறத்திலிருந்து ஒரு சாலிகான குழந்தையை தருவாயாக ரஹ்மானே.
யா அல்லாஹ் இன்னும் யார் யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு சிறந்த ஜோடியை தருவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் உன்னுடைய பொருத்தத்துக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு உன்னுடைய பொருத்தத்தை தருவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் தொழிலுக்காக காத்திருக்காங்களோ அவர்களுக்கு சிறந்த தொழிலை தருவாயாக ரஹ்மானே. இன்னும் நோயுற்றவர்களுக்கு நோய் நிவாரணத்தை தருவாயாக ரஹ்மானே. எத்தனையோ குழந்தைகள் நோயோடு பிறக்கிறார்கள், அவர்களுக்கு சிஃபாவை தருவாயாக ரஹ்மானே. அவர்களுடைய பெற்றோர்களுக்கு பொறுமையை தருவாயாக ரஹ்மானே. உயர்ந்த கூலியை தருவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ் குறைகள் இல்லாத குழந்தைகளை எங்களுக்கு நசீபாக்கி வைப்பாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ் பாலஸ்தீன மக்கள் படாத துன்பங்கள் இல்லை. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கே இறந்து கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. 75,000 பேரையும் கடந்து மரண செய்திகள் போய் கொண்டிருக்கு. உன்னுடைய கருணையை கொண்டு பாலஸ்தீனத்தின் மீது இருக்கக்கூடிய போரை நிறுத்திடுவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ் அங்க உண்ண உணவும் இல்லாமல் இருக்க இருப்பிடமும் இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ் ஒவ்வொரு நொடியும் அவர்கள் அகதிகளாக ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்தை மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் அவர்களை விட கஷ்டப்படக்கூடிய சமுதாயம் இப்போது வேறு யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் கஷ்டப்பட்டு விட்டார்கள் ரஹ்மானே. அவர்களுக்கு இந்த துல்ஹஜ்ஜுடைய நாட்கள்ல உண்ண உணவை தருவாயாக ரஹ்மானே. பாதுகாப்பை தருவாயாக ரஹ்மானே. இன்னும் அவர்களுடைய நாட்டை சுதந்திரம் அடைய வைத்து போரை நிறுத்தி விடுவாயாக ரஹ்மானே. இன்னும் அவர்களுடைய எதிரிகளை நீயே பழி வாங்குவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்களுடைய எதிரிகள் ஈவரக்கமற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த யூதர்களை நீயே அழித்து விடுவாயாக யா அல்லாஹ். இன்னும் இந்த துல்ஹஜ் மாதத்தில் யார் யாரெல்லாம் நோன்பை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ணமான கூலியை தருவாயாக ரஹ்மானே. இன்னும் இந்த துல்ஹஜ் மாதத்தில் அதிக நோன்புகளை வைக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக ரஹ்மானே. நாங்கள் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லமல்களுக்கும் 100 மடங்காக நன்மையை தருவாயாக யா அல்லாஹ். இன்னும் எங்களுடைய தேவைகள் அனைத்தையுமே இந்த மாதத்தில் கபூல் செய்து வைப்பாயாக யா அல்லாஹ். எங்களுக்கு அரஃபா நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக ரஹ்மானே. ஈதுடைய தொழுகையும் குர்பானியும் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ். இன்னும் உன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த நல்லதையெல்லாம் உன்னிடத்தில் கேட்டார்களோ அதை அத்தனையும் நாங்களும் கேட்கிறோம், எங்களுக்கும் தருவாயாக யா அல்லாஹ். இன்னும் உன்னுடைய நபி அவர்கள் எந்தெந்த தீங்கை விட்டெல்லாம் பாதுகாப்பு கேட்டாங்களோ அத்தனையும் விட்டு நாங்களும் பாதுகாப்பு கேட்கிறோம், எங்களையும் பாதுகாத்து வை ரஹ்மானே. இந்த நாளை எங்களுக்கு வெற்றியுள்ளதாக ஆக்கி அருள்வாயாக. வஸல்லல்லாஹு அலா ஹைரி ஹல்கி முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இந்த மாதிரி தான் தொடர்ச்சியாக துல்ஹஜ்ல செய்யக்கூடிய அமல்களை நம்ம வீடியோக்களாக போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் தினமுமே பார்த்து இபாதத் செய்துவாங்க. அதுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்குடனே வரும். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.